இயற்கையாக ஒரு மாம்பழம் மரத்திலே பழுத்து நம்ம வர்றதுக்கு கைக்கு வர்றதுக்கு 15 டேஸ் நமக்கு தேவைப்படும். இப்போ ஒரு சில வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு சீக்கிரமாக பழுக்க வைக்கணும்னு சொல்லுறது அந்த கார்பைட் சீக்கிரமாக கெமிக்கல் பட்டு கெட்டு போய் சூடேறி உடனே பழுத்துரும். அந்த மாதிரி பழுத்த பழங்கள் நம்ம உட்கொள்ளக்கூடாது. ஆப்பிள் மேலே கோட்டிங் பண்ணுவாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரி மிளகாய் மேலே இது மேலெல்லாம் கலரிங் ஆட் பண்ணிவிடுவாங்க. பச்சை கலர் வெண்டைக்காய், அது இன்டெஸ்டைன்லேயோ இல்லை குடல்லையோ லிவர்லேயோ எங்கே ஓட்டியிருந்தாலும் அது புண்ணு பண்ணும். அந்த இடத்த புண்ணு பண்ணிவிட்டு அந்த இடம் கேன்சராக மாறிடும். பழக்கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க, மாம்பழங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எல்லோவாக இருக்கும். அப்போ சந்தேகப்படணும், அந்த பழங்கள் இருக்காது. ஏன்னா மாம்பழம் அப்படி பழுக்கவே பழுக்காது. வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு காலையில் நடந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் சார். கோயம்பேடு மார்க்கெட்டில் மாம்பழங்கள் ரசாயன கற்கள் வச்சு பழுக்க வைக்கப்படுறதா ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது ரொம்ப வருஷமாகவே நடந்துகிட்டு இருக்கு. இது எவ்வளோ ஆபத்தான விஷயம்? அதாவது நார்மலாக இயற்கையாக ஒரு மாம்பழம் மரத்திலே பழுத்து நம்ம வர்றதுக்கு கைக்கு வர்றதுக்கு 15 டேஸ் நமக்கு தேவைப்படும். ஸோ ஒருத்தர் நம்ம ஒரு வியாபாரி, பெரிய வியாபாரி டன் கணக்கில் வாங்கியிருக்கிறவர் 15 நாள் 20 நாள் வெயிட் பண்ண முடியாது அவங்க வியாபாரத்துக்காக. ஸோ அந்த பழத்தை சீக்கிரமாக பழுக்க வைக்கணும். நம்ம முன்னோர்கள்லாம் இயற்கையான முறையில் பழுக்க வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது 10 நாள் ஆகும் பழுக்கிறதுக்கு. அதை போடுறது அப்படின்னு சொல்லுவாங்க. இயற்கையாக ஒரு ரூமுக்குள்ளே போட்டு நல்லா கதவெல்லாம் அடைச்சி ஜன்னலெல்லாம் அடைச்சிட்டு காத்தோட்டமே இல்லாமல் உள்ளுக்கிற ஊதுபத்தி பற்ற வச்சு ஒரு இது போட்டு வைக்கோல் போட்டு பேப்பர் போட்டு அது மாதிரி பண்ணுவாங்க. அது இயற்கையான முறையில் பழுக்க வைக்கப்படக்கூடிய பழம். புரியுது? இப்போ ஒரு சில வியாபாரிகள் என்ன பண்ணுறாங்க, இந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு சீக்கிரமாக பழுக்க வைக்கணும்னு சொல்லுறது அந்த கார்பைட் கற்கள்னு கொண்டு வந்தாங்க. கார்பைட் கற்கள்லாம் கொண்டு வச்சோன்னா, கார்பைட்னால் நத்திங் பட் அது ஒரு ஹீட்டு நல்லா ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஹீட்டு நிறைய, அந்த ஹீட்டு அந்த மாம்பழம் எந்த பழம் வச்சாலுமே வெம்பி போயிடும், பழுக்காது, வெம்பி போடும். அதை தான் நம்ம பழுத்துருக்கு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அது வெம்பி போயிடும். பழுக்கிற மாதிரி பண்ணி அதோட உடனே அடுத்த நாளே 2 நாளுக்குள்ளே அந்த பழத்தை வியாபாரம் பண்ணணும். அப்படி பண்ணுறது இப்போ இந்த கார்பைட் கற்கள்லாம் இப்போ நான் நிறையா பேர் பண்ணுறதில்ல. ஆனால் பட் இன்னும் இப்போ சேசட் டைப்பில் வந்துடுது. எத்திலீன் கேஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சேசட்ஸ் இருக்குது. அது FSSAI நார்ம்ஸ் பிரகாரமே எப்படி பண்ணணுன்ற ஸ்டெப் பை ஸ்டெப் இருக்குது. ஒரு பேஸ்கெட்டுக்கு ஒரு பேக்கெட் மட்டும் வைக்க சொல்லி மட்டும்தான் நம்ம ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் நாங்கள் அறிவுறுத்துகிறோம். ஆனால் இந்த எத்திலீன் பேக்கெட்ஸை பார்த்திங்கன்னா உடச்சி 10-15 பேக்கெட் உள்ளுக்கார போட்டு வேகிறப்போ அந்த டைரெக்டாக கான்டாக்ட் பண்ணுவாங்க. பழங்கள் சீக்கிரமாக கெமிக்கல் பட்டு கெட்டு போய் சூடேறி உடனே பழுத்துரும். அந்த மாதிரி பழுத்த பழங்கள் நம்ம உட்கொள்ளக்கூடாது. பிகாஸ் ஆஃப் த கெமிக்கல், பிகாஸ் ஆஃப் தி பழம் ப்ராப்பராக ரைப்பன் ஆகாமல், அதாவது பழுக்காமல் அப்படியே சாப்பிட்றவங்க ஒரு சத்தும் அதில் கிடைக்காது. நம்ம மாம்பழம் எதுக்காக சாப்பிட்றோம், நல்ல நியூட்ரிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்றது. பட்டு காயாக இருக்கிறப்போ அந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் இருக்காது. அது ரைப்பன் நல்ல பழமானால் தான் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி அவசரப்பட்டு பண்ணுறதுனால அந்த பழம் கிடைக்காது சார். இப்போ மாம்பழம் மட்டும் தான் நமக்கு தெரியும். இன்னும் நிறைய பழங்கள்லாம் விற்கிறாங்க. இப்போ சம்மர் டைமில் வாட்டர் மெலன், வாழைப்பழம், பழாம்பழம், இந்த மாதிரி பழங்கள்லாம் விற்கிறாங்க. அதில் இன்னும் என்னென்ன மாதிரி இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது சார்? நிறைய பழங்கள் இது மாதிரி பண்ணுறாங்க. வாழைப்பழம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஸ்ப்ரே பண்ணுறது. ஸ்ப்ரே பண்ணி நேராக இதில் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா அடுத்த நாளே பழுத்துரும் அந்த பழம். ஸோ அது கொண்டு வந்துடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கடையில் கட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது மேலே பார்த்தீங்கன்னா இந்த சக்கரைப்பாகு கலர் மிக்ஸ் பண்ணி, கலர் ரெட் கலர் மிக்ஸ் பண்ணி அது மேலெல்லாம் தடவி விட்ருவாங்க. அதனால் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இனிப்பாக இருக்கும், கலர் இருக்கும். அது சாப்பிடவே கூடாது. அஜீரண கோளாறுகள் உடனே உண்டு பண்ணி இது பண்ணிடும். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆப்பிள் மேலே கோட்டிங் பண்ணுவாங்க, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க. ஆப்பிள், ஆரஞ்சு, அந்த மாதிரி அதேமாரி இந்த மிளகாய் மேலே இது மேலெல்லாம் கலரிங் ஆட் பண்ணிவிடுவாங்க. பச்சை கலர் வெண்டைக்காய், மிளகாய், இது மாதிரியெல்லாம் பண்ணுவாங்க. அதேமாதிரி அவகோடா அவ்வளோ சீக்கிரத்தில் பழுக்காது. அதுக்கும் இந்த எத்திலீன் கற்களை போட்டு என்ன பண்ணுவாங்க, பழுக்க வைப்பாங்க. அதேமாதிரி இன்னும் இது போல் நிறைய ஒவ்வொரு பழங்கள்லேயுமே இருக்குது. முலாம்பழத்துலேயுமே இவங்க நிறையா அடல்ட்ரேட் பண்ணுறாங்க. பிகாஸ் அதில் சர்க்கரை நிறையா போட்டுட்டு இது பண்ணி கொடுக்குறாங்க. அந்த மாதிரி சர்க்கரை போட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. சுகரே எந்த ரூபத்திலையும் இப்போவும் சொல்ல, ஜூஸ் குடிக்கிறப்போ எந்த விதத்துலையுமே சுகர் இல்லாமல் குடிக்கணும். அதுதான் இயற்கையாக குடிக்கணும். நார்மலாக என்ன சொல்கிறாங்க நிறையா சயின்டிஸ்ட், இது பண்ண வேண்டாம், ஜூஸ் போட்ட வேண்டாம், அப்படியே பழங்களாக எடுத்துக்குங்கன்னு தான் சொல்கிறாங்க. பட் ஜூஸாக எடுக்கிறப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது. அவன் கடல் ரேட் பண்ணுறப்போ கலரிங் மிக்ஸ் பண்ணுவான், அந்த சர்க்கரை மிக்ஸ் பண்ணுவான்,
நிறைய அது மாதிரி மிக்ஸ் பண்ணக்கூடிய இருக்குது. ஓகே சார், இப்போ பார்த்தோம்னா ஃப்ரூட்ஸில் வந்து இந்த மாதிரி செயற்கையான விஷயங்கள் ஆட் பண்ணுறாங்க. ப்ளஸ் மாம்பழத்தில் அந்த கார்பெட் கல்லை வச்சு பழுக்க வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நம்ம தொடர்ந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் சாப்பிடும்போது உடல்நல பாதிப்புகள் எந்த அளவுக்கு சார் இருக்கும்? ரொம்ப இருக்கும். அதாவது நம்ம உடல்நல பாதிப்புகள்னு எடுத்துக்கலாம்னு வச்சுக்கிறேன். ஒன்று சடனாக உடனே அப்போவே லேட்டாக 2ஆக பிரிச்சுக்கலாம். புரியுதுங்களா? இப்போ லேட் இல்லைன்னா மிடில் லேட்டர் ஸ்டேஜ்னு 3 ஸ்டேஜாக பிரிச்சுக்கலாம். நீங்கள் பழம் சாப்பிட்றீங்க, இந்த கெமிக்கல் கலந்த பழத்தை சாப்பிட்றோம் அப்படின்னு சொன்னோம்னா சாப்பிட்ட உடனே சில பேர்த்துக்கு வந்து உடனே வந்து ரியாக்ஷன்ஸ் வரும், சடன் ரியாக்ஷன்ஸ் வரும். தோலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தடிச்சுக்கும், உதடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தடிச்சுக்கும், கண் ரெட்டிஷ் ஆகி கண்ணில் தண்ணியாக வரும், மூச்சோட சிரமப்படுவாங்க. ஆஸ்மா இருக்கிற பேஷண்ட்ஸ் எதாவது சாப்பிட்டாங்கன்னா ஆஸ்மா மூச்சு வர ப்ராப்ளம். இது வந்து சடன் ரியாக்ஷன்ஸ் வரும். கொஞ்சம் மிடிலாக பார்க்க போனோம்னா கொஞ்சம் நேரம் சாப்பிட்டு கொஞ்சம் நேரத்தில் வர்றது பார்த்தீங்கன்னா டயரியா, வாமிட்டிங் நிறைய போகும். இன்னும் பிளட் கலந்து டயரியா கூட போகும். அந்த மாதிரி போகிறப்போ ஒழுங்காக அந்த டைமில் ஒரு டாக்டர்ஸை பார்த்து ஒரு ஐவி இன்ஜெக்ஷன் போடாமல் விட்டுட்டோம், இல்லை ஓஆர்எஸோ தண்ணியோ போதுமான அளவுக்கு குடிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா ஈவன் டெத்துக்கே கொண்டு போய் விட்டுடும். இல்லை லாஸ் ஆஃப் ஃப்ளூயிட் இந்த பாடியில் போய் டெத்துக்கே கொண்டு போயிடும். இதுவும் இல்லை லாங் டைமாக யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். அந்த கெமிக்கலை நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோம். அது என்ன பண்ணோம், உடலுக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்கும். கிட்னி வந்து அது வெளியேற்ற தெரியாது, தடுமாறுறப்போ அது உள்ளுக்காரே இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அது இன்டெஸ்டைன்லேயோ இல்லை குடல்லையோ லிவர்லேயோ எங்கே ஒட்டியிருந்தாலும் அது வந்து கேன்சர் அந்த இடத்த உண்டு பண்ணிடும். உடலில் புண்ணு பண்ணும், அந்த இடத்த புண்ணு பண்ணிவிட்டு அந்த இடம் வந்து கேன்சராக மாறிடும். ஸோ இதுதான் வந்து சடனாக வர்றது, மிடிலாக வர்றது, லேட்டர் ஸ்டேஜில் வருது. இன்னும் சொல்லப்போனால் லேட்டராக பார்த்தோம்னா நரம்பு மண்டலத்துக்கு பாதிக்கும். குழந்தைங்கள் வந்து இது வந்து நிறைய சாப்பிட்டாங்கன்னா குழந்தைங்கள் வந்து வளரும் பருவத்தில் பார்த்திங்கன்னா நியூரான்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா வேகமாக டெவலப் ஆகிட்டு இருக்கும். அப்போ வந்து இந்த நியூரான் ஜங்ஷனில் போய் இதெல்லாம் உட்காந்துக்குங்க இந்த கெமிக்கல்ஸ் எல்லாம். அப்போ என்ன ஆகுனா நியூரான் மூளை வளர்ச்சி இருக்காது, மந்தமாக இருக்கும், புரிதல் இருக்காது, அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. அந்த மாதிரி போகும். நரம்பு மண்டலத்தை பொறுத்த வரையிலும் இந்த பிரச்சனை வரும். அதே மாதிரி இந்த கெமிக்கல் போய் பிளட்டில் கலந்ததுன்னா ஹீமோக்ளோபினோட இது கலந்துக்கும். ஹீமோக்ளோபின் பார்த்திங்கன்னா ஹீமோக்ளோபினால் வந்து ஆக்சிஜன் தான் நமக்கு தேவைப்படும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ஹீமோக்ளோபின் டேக்ஸ் த ஆக்சிஜன் ஃப்ரம் த லங்ஸ் டு இது. ஸோ அதனால் பைண்ட் பண்ண முடியாமல் ஆக்சிஜன் நம்ம பாடியில் குறையும். ஸோ பார்த்தோம்னா குழந்தைக்கு மூளைக்கும் ரத்தம் அவ்வளோக்கு போகாது, சோம்பேறியாக இருக்கும், கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. இதே போல் பல உடல் உபாதைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். மக்கள் பொதுவாக என்ன நினைக்கிறாங்கன்னா சிகப்பாக இருக்கிற பழம் தான் நல்ல பழம், டேஸ்டியான பழம் அப்படின்னு ஒரு மித்து மாதிரி இருக்குது. நிறைய பேர் அந்த நினைக்கிறாங்க, அந்த பழம் எடுங்க, அது ரொம்ப சிகப்பாக இருக்குது பாருங்கள், அதுதான் எனக்கு வேணும், அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவு முட்டாள்தனமான விஷயம் நினைக்கிறீங்க? அதாவது ஒவ்வொன்றுக்கும் பழத்துக்கு தகுந்த மாதிரி இருக்குப்பா. இப்போ வந்து இப்போ வந்து ரொம்ப சிவப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எடுக்க முடியாது. ஒவ்வொரு பழங்களும் இப்போ கொய்யா பழம் உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாலும் வெள்ளை கொய்யா இருக்குது, சிகப்பு கொய்யா இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. ஸோ இந்த வெள்ளை கொய்யா வந்து ரொம்ப தாழ்ந்தது, சிவப்பு கொய்யா வந்து உயர்ந்தது அப்படிலாம் கிடையாது. அது டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த அதோட கேரக்டர் பொறுத்து தான். அப்படி தான் ஈவன் நம்ம வந்து சிகப்பாக அதுதான் சொல்கிறேன், வாட்டர் மிலான் நான் சொல்ல வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணோம்னா ஒரு வெளிர் நிலமாக தான் இருக்கும், ரொம்ப ரெட் கலரில் இருக்குது. அதனால் கடைக்காரன் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட் ரெட்டாக இருக்கும். ரைட்டாக இருக்கும். அப்போ வந்து அஃப்கோர்ஸ் உங்களுக்கே தெரியும், அவ்வளோ பிரைட் ரெட்டாக அங்கே கிடைக்குமா நம்ம ஊரில்? இல்லை, அவ்வளோக்கு கிடைக்காது. ஆமாம், ஓரளவுக்கு லேசான ரெட்டாக கிடைக்கும். இன்கேஸ் அவர் நல்ல கொடியிலே பழுத்த பழமாக இருந்தது, நமக்கு ஒரு லக்கு இருக்குது அந்த அப்படின்னு சொன்னோம்னா நல்ல ரெட் கலர் பழமாக கிடைக்கும். அது வேணுமா இயற்கையாக கிடைக்கலாம். ஸோ இப்போ கடையிலலாம் வாங்கி வைக்கிறதுக்கெல்லாம் எவ்வளோ தூரத்துக்கு உண்மை தன்மை இருக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அதை வச்சு நம்ம டிசைடே பண்ண முடியாது. ரெட் கலர் தான் நல்ல பழம்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அதில் அடல்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த பழத்தோட தன்மைகளும் இருக்குது அது. ஓகே சார், இப்போ மக்களுக்காக ஒரு கொஸ்டின் கேட்குறேன். இப்போ பொதுவாகவே நிறைய சந்தேகங்கள் இருக்குது சார். ஒரு பழம் எப்படி வாங்கணும் அப்படின்றதுக்கே ஒரு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் 2 பழம் மட்டும் சொல்லுங்கள் சார். மாம்பழம் அண்ட் வாழைப்பழம், இந்த 2 பழத்தை எப்படி செக் பண்ணி வாங்கணும் சார்? மாம்பழம் எடுத்துக்கிறீங்களா? மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஸ்டோருக்கு போகிறோம், ஒரு பழக்கடைக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. பழக்கடையில் பார்த்தோன்னா மாம்பழங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி எல்லோவாக இருக்கும். அப்போ வந்து சந்தேகப்படணும். அந்த பழங்கள் வந்து அது இன்டெஸ்டைன்லேயோ இல்லை குடல்லையோ லிவர்லேயோ எங்கே ஒட்டியிருந்தாலும் அது வந்து கேன்சர் அந்த இடத்த உண்டு பண்ணிடும். உடலில் புண்ணு பண்ணும், அந்த இடத்த புண்ணு பண்ணிவிட்டு அந்த இடம் வந்து கேன்சராக மாறிடும். அது இன்டெஸ்டைன்லேயோ இல்லை குடல்லையோ லிவர்லேயோ எங்கே ஒட்டியிருந்தாலும் அது வந்து கேன்சர் அந்த இடத்த உண்டு பண்ணிடும். உடலில் புண்ணு பண்ணும், அந்த இடத்த புண்ணு பண்ணிவிட்டு அந்த இடம் வந்து கேன்சராக மாறிடும். மேல் தோல் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல அந்த கற்களை வச்ச பழங்கள்லாம் வந்து வெம்பி போய் கருப்பாக இருக்கும். அந்த மாதிரி இருந்ததுன்னா வாங்க வேண்டாம். அழுகி போயிருந்ததுன்னா வாங்க வேண்டாம். புரியுதுங்களா? அடுத்தது வந்து கட் பண்ணி பார்க்குறது. கட் பண்ணுறப்போ
நம்ம நம்ம நல்ல பழுத்த பழத்தை நம்ம கட் பண்ணுறப்போ நம்ம சீஸில் வெட்டுற மாதிரி இருக்கும் ஒரு பழத்தை கட் பண்ணுறப்போ. ஆனால் இந்த பழம் கல் வச்ச பழம் பார்த்திங்கன்னா கரக்கரன்னு ஒரு காயை கட் பண்ணால் எப்படி ஒரு ஒரு கிரிட்டில் ஃபீலிங் இருக்குல்ல, அந்த ஃபீலிங் இருக்கும். அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது டேஸ்ட் பண்ணுறப்போ மாம்பழம் வந்து சுவையாக இருக்கும், ரொம்ப சுவையாக ஸ்வீட்டாக இருக்கும். ஆனால் இந்த கற்கள் வச்சது சப்புன்னு இருக்கும், சுவையாக இருக்காது. நீங்கள் ஒரு பழம் முழுக்க சாப்பிட்டாலும் அது ஒன்றுமே தெரியவே தெரியாது. அதனால் அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு தண்ணியில் கொண்டு போய் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த கற்களை வச்ச பழங்கள் வந்து மிதக்கும் மேலே. கீழே போச்சுன்னா அது வந்து கற்கள் வைக்காத பழங்களும் நம்ம அது இது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி டிப்ஸு தான் நான் சொல்கிறேன். ஆமாம், இந்த மாதிரி டிப்ஸ் வச்சு நம்ம வந்து ஈஸியாக அந்த பழங்களை கண்டுபிடிக்கலாம். வாழைப்பழத்தை பொறுத்த வரையிலும் உங்களுக்கு தெரியும், சாதாரண பழம் மஞ்சள் பழம் நம்ம வாங்கிறப்போ பார்க்குறப்போ இந்த காம்பு பச்சையாக இருக்கணும். இந்த காம்பும் இதுவும் பழமும் இதெல்லாம் சேர்ந்து பச்சையாக மஞ்சளாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ணியிருக்கான்னு இருக்கும். டோட்டலாகவே பார்த்திங்கன்னாவே நல்லா மஞ்சளாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறத சாப்பிட வேணாம். ஆனால் இது வந்து இந்த பழத்தில் கண்டுபிடிக்க முடியாது. செவ்வாழையை வந்து அவ்வளோ சீக்கிரத்தை கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஆனால் அந்த டேஸ்ட்டை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். செவ்வாழை நல்லா இயற்கையாக கழிஞ்சதுன்னா ரொம்ப தித்திப்பாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த கற்களை அந்த ஸ்ப்ரே பண்ண நம்ம வச்சு அந்த செவ்வாழை பழங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டோம்னாவே அரைக்காய் அந்த பழத்தோட டேஸ்ட்டே தெரியாது. அதனால் அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இந்த பழம் வந்து ஸ்ப்ரே பண்ணி சீக்கிரமாக பழுக்க வச்சுருக்காங்க. அந்த காய் சடனாக கன்வெர்டட் இன்ட்டு பழம், அவ்வளோதான். அதில் ஒரு நியூட்ரிஷன் இருக்காது. இப்போ காய் வந்து ஸ்டெப் பை வந்து பழுத்தாதான் வந்து அந்த நியூட்ரிஷன்ஸ் உள்ளே இருக்கும், அந்த பழத்தில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள். இந்த பழத்தை இந்த இதில் ஸ்ப்ரே பண்ணுறப்போ இந்த உயிர் சத்துக்கள் உடனடியாக மாற்றப்படுது, ஒன்றுமே உங்களுக்கு இருக்காது. சரி, ஓகே சார். ஸோ இந்த சம்மர் டைமில் மக்கள் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கலாம்னா ஏதாவது ஒரு 2 ஃப்ரூட் மட்டும் சொல்லுங்கள் சார். இந்த ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்லாம். வாட்டர்மெலன் எடுத்துக்கலாம், முலாம்பழம் எடுத்துக்கலாம், நிறைய இளநீர். நான் டாப் ப்ரையாரிட்டி சொல்கிறேன். மாம்பழம் உங்களுக்கு உடம்புக்கு சில பேர்த்துக்கு ஒத்துக்காது, இந்த சூட்டுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாம்பழம், இந்த பழங்கள் வந்து ஈஸியாக நம்ம எடுத்து நம்ம வந்து இப்போ சீசனல் ஃப்ரூட்ஸ்க்காக நான் சொல்கிறேன். இந்த ஃப்ரூட்ஸ்க்கு வந்து நான் தாராளமாக எடுக்கலாம். எடுக்கிறப்ப நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நம்ம பார்த்துட்டோம்னா தாராளமாக எடுக்கலாம். இந்த ஹீட்டை நம்ம பீட் பண்ணலாம். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி பஞ்சாபில் ஒரு இன்சிடென்ட் நடந்தது. இந்தியா முழுக்க அது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுச்சு. ஒரு சிறுமி வந்து பர்த்டேக்கு கேக் வெட்டி சாப்பிட்ருக்காங்க. செயற்கை சுவையொட்டிகள்லாம் நிறையா இருந்திருக்கு, அதனால் அந்த பொண்ணு வந்து தவறிட்டாங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. இப்போ பேக்கரியில் ஒரு கேக் வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ ஹைஜீக்கான விஷயம் நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது ஃபஸ்ட்டு திங் வந்து அஸ் அ டாக்டர் நான் 2 திங்கை நான் பார்க்குறேன். அதாவது அந்த சுவையூட்டினால் இருந்ததா, இல்லை அந்த குழந்தைக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கா. இப்போ நம்ம வந்து கேக் வந்து நம்ம கிலோ கணக்கில் நம்ம வாங்கி சாப்பிட்டுட்ருக்குறோம். ஒவ்வொரு நாளும் எவ்வளோ கேக்கு நம்ம இதில் அப்படி இறப்புகள். சில குழந்தைங்களுக்கு அது ஒவ்வாமையாக கூட இருக்கலாம், சடன் டெத்து கூட இருக்கலாம். அன்டில் அதர்வைஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் நம்ம வந்து கன்ஃபார்மாக வர மட்டும் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணி அந்த குழந்தை இறந்துடுச்சு நம்ம ஒத்துக்கலாம். பட் எதனால் இறந்தது, வெதர் அந்த குழந்தைக்கு ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக வேறு ஏதாவது நோய் இருக்கா, இல்லை வேறு ஏதாவது ப்ராப்ளம்னால வந்ததா, இல்லது இந்த கேக்குனால் சாப்பிட்டதா, இல்லை அந்த கேக்கில் வேறு ஏதாவது கலந்துருந்தாங்களா அப்படின்றத வந்து பார்க்கணும். அது வந்து நம்ம போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்தால் தான் நம்ம வந்து ஷூராக சொல்ல முடியுமில்ல. இப்போ ஆரம்ப கட்டத்திலே வந்து நம்ம வந்து அந்த கேக்குனால தான் இறந்துருக்கு அப்படின்றது வந்து சொல்லக்கூடாது, அது சொல்லவும் முடியாது. அன்டில் அதர்வைஸ் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கன்ஃபார்ம் த டெத் ஆஃப் த கேர்ள். அந்த குழந்தை இதனால தான் இருந்தான்னு சொல்கிற மட்டும் நம்ம வந்து அதை எடுத்துக்க வேண்டாம். ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரையிலும் நம்ம கேக் ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கெல்லாம் ஓரளவுக்கு சேஃபாக பண்ணுறாங்க. ஒரு இடத்துல அன்ஹைஜீனிக் ஒன்று அங்கங்கே நமக்கு ஆயிரக்கணக்கான கடைகள், ஆயிரமான பேக்கரி ஷாப்ஸ் இருக்குது. எங்கேயாவது அங்கங்கே ஒன்று தயார் பண்ணது விற்காமல் ஒரு 2 நாள் 3 நாள் ஒழுங்காக ப்ராப்பரான இந்த ஃப்ரிட்ஜ்லேயோ இல்லை மெயின்டைன் பண்ணாமல் இருந்தோம்னா ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகிடும். அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் தான் எங்களுக்கு நிறையா வருது இல்லையா. இந்த மாதிரி வந்து டெத் அளவுக்குலாம் நமக்கெல்லாம் அந்த விஷயத்தில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கிறோம். ஒரு சில இடத்துல தான் தவறு நடக்குது. மற்றபடி பேக்கரிஸ் எல்லாமே நம்மளுதுலாம் தமிழ்நாட்டை பொறுத்த வரையில் நான் சொல்கிறேன் ஓரளவுக்கு சேஃபர் ஜோனில் தான் இருக்கிறோம். ஓகே சார். சார் இப்போ மெட்ராஸ் முழுக்க பார்த்துருப்பீங்க, ஃப்ரூட்ஸ்லாம் அனலைஸ் பண்ணியிருப்பீங்க. எப்படி சார் இருக்குது, ஷாப்பில் எப்படி இருக்குது, ஓகேவா? முதல்ல இருந்ததுக்கு இன்றைக்கி கடைகள் எல்லாமே மாறிடுச்சுங்க, நிறைய மாறியிருக்காங்க. அவங்க வந்து பயப்படுறாங்க. வந்தாங்கன்னா ஆஃபீஸர்ஸ் வந்தாங்கன்னா அவங்க கடையை மூடிடுறாங்க, அவங்க மேலே ஃபைன் போட்டுடுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே கூட கண்கூடராக பார்க்கலாம். நீங்கள் ஓரளவுக்கு மாற்றங்கள் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு மாற்றங்கள் தெரிகிற மாதிரி எனக்கு தெரியுது. நீங்கள் தான் ஃபீல்டில் இருக்கிறவங்க, நீங்கள் ஃபீல்டில் போகிறச்சு நீங்களே பாருங்கள் எப்படி இந்த ஃப்ரூட் ஷாப்பில் இது பண்ணுறாங்க, மாறி இருக்காங்க. கடைகள் எல்லாம் மாறிருக்காங்க, ஹோட்டல்ஸ் எல்லாம் நிறைய மாறிட்டாங்க. இப்போல்லாம் நீங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் எல்லாம் முதல்லலாம் ரொம்ப இப்போ வந்து ரொம்ப ஏதாவது தெரியாத ஒன்றாவது தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க.
ஆனால் இப்போ ரொம்ப இந்த கெட்டு போகிற சிக்கன்லாம் ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஆனால் பயந்துட்டு அவங்க வந்து ப்ராப்பரான ஃபுட்டு கொடுக்குறாங்க. இதேமாரி நம்ம பயணிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்நாடு வந்து நல்ல ஒரு சேஃபான ஃபுட் ஹப்பாகவே நம்ம மாற்றிடலாம். அதில் வந்து இப்போ எந்த சந்தேகமும் வேண்டாம். சார் ஓகே சார். சார் இப்போ மாம்பழம் வந்து ரசாயன கல் இந்த மாதிரி செயற்கையான சுவையொட்டிகள்லாம் ஆட் பண்ணுறாங்க. இது கண்டுபிடிச்சா அதிகபட்ச தண்டனை அவங்களுக்கு என்ன சார் கிடைக்கும்? அதிகபட்சம் தண்டனைன்னு பார்த்தோம்னா கோர்ட்டு தான் முடிவு பண்ணோம். இப்போ வந்து அந்த இன்றைக்கி கூட நாங்கள் பழங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம். அதை வந்து நாங்கள் டெஸ்டிங் அனுப்புவோம். அது அன்சேஃப் ஃபுட் அப்படின்னு வரும். அதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் கடையில் எடுத்தோம் என்னன்றதை பார்த்துட்டு அவங்க மேலே வந்து கேஸ் இது பண்ணுவோம். அவங்க மேலே ₹1,00,000 மட்டும் கூட நம்ம வந்து பெறலாம். இன்கேஸ் உயிரிழப்புகள் கிடையாது. அதனால் அதுக்கு தண்டனைகள் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்குது. நிறைய ஃபைன்ஸ் இருக்குது. ஆனரபிள் கோர்ட் வந்து அதை முடிவு பண்ணுவாங்க. அது வந்து இப்போ இன்கேஸ் அந்த பழம் தான் சாப்பிட்டு இறந்துட்டாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஜெயில் தண்டனை வரைக்கும்லாம் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சார் ஓகே சார். இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்வி பொறுமையாக பதில் சொன்னீங்க. இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூ சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி.